புறங்கூறுதல் அப்படிங்கிற ஒரு செயல் வந்து எக்கச்சக்கமா இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஏ பி சி அப்படின்னு 3 பேர் இருக்கிறாங்கன்னா ஏவும் பியும் சியை பத்தி பேசுவாங்க. சரி, பி போயிட்டான்னா ஏயும் சியும் பியை பத்தி பேசுவாங்க. அப்புறம் ஏ எங்கேயாவது போயிட்டான்னா பியும் சியும் சேர்ந்து ஏயை பத்தி பேசுவாங்க. இதுதான் இந்த சமுதாயம். புறங்கூறுதல் என்ற ஒரு விஷயம் வந்து நிறைய இருக்குது. புரளி பேசுறது, ஒரு ஆள் இருக்கும் போது அவர்களினுடைய தவறை சுட்டி காமிப்பது என்பது நியாயமான ஒன்று. அல்லது ஒரு ஆளை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணி அவருடைய குறைகளை பேசுறோம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் மற்றவர்களை குறை மட்டும் சொல்றதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், நம்ம சொந்தக்காரங்க, நம்ம கூடயே இருக்கிறவங்க, பிரசன்ஸ் தெரிஞ்ச எல்லாருமே நம்மளை கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. உங்களை பற்றி யாரு நிறைய பேர் அவர்களுடைய மதிப்பீடுகளை பேசுவாங்க. எப்படி மற்றவர்கள் அவர்களுடைய மதிப்பீடை அவர்கள் நம் மீது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ வைக்கிறாங்க. நம்முடைய நேச்சருமே எப்படி இருக்குது, நம்மளும் மற்றவங்களை பற்றி பேசுகிற ஆளாக தான் இருக்கிறோம். நம்ம மற்றவங்களை பற்றி பேசும்போது நமக்கு நல்ல சந்தோஷமா உள்ள இனிக்குது. ஆனால் நம்மை பற்றி மற்றவர்கள் பேசினா நமக்கு வந்து என்ன ஆகுது, வருத்தம் வந்துடுது. ஐயோ இப்படி என்னை பேசுறாங்களா அப்படின்ட்டு. இந்த உலகத்துல வந்து புறங்கூறுதல் அப்படிங்கிற ஒரு செயல் வந்து எக்கச்சக்கமா இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஏ பி சி அப்படின்னு 3 பேர் இருக்கிறாங்கன்னா ஏவும் பியும் சியை பத்தி பேசுவாங்க. சரி, பி போயிட்டான்னா ஏயும் சியும் பியை பத்தி பேசுவாங்க. அப்புறம் ஏ எங்கேயாவது போயிட்டான்னா பியும் சியும் சேர்ந்து ஏயை பத்தி பேசுவாங்க. இதுதான் இந்த சமுதாயம். புறங்கூறுதல் என்ற ஒரு விஷயம் வந்து நிறைய இருக்குது. புரளி பேசுறது, ஒரு ஆள் இருக்கும் போது அவர்களினுடைய தவறை சுட்டி காமிப்பது என்பது நியாயமான ஒன்று. அல்லது ஒரு ஆளை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணி அவருடைய குறைகளை பேசுறோம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் மற்றவர்களை குறை மட்டும் சொல்றதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே தனக்கு கண்ணே தெரியாத போது மற்றவர்கள் கண்ணில் தூசி இருப்பதாக சொல்வது போன்று ஆகிவிடுகிறது. அப்போ இந்த புறங்கூறுதல் காரணமாக நம்முடைய லைஃப்ல வந்து நம்ம நிறைய நிம்மதி இழக்கிறோம். இது ஒரு வகையான மனநோயாக கூட சிலருக்கு ஏற்பட்டு விடுகிறது. மற்றவர்கள் என்னை கவனிப்பது போல இருக்கிறது, என்னை பத்தி தான் பேசுறாங்க, அப்படி ஒரு தாட் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு 2 பேர் 4 பேர் இருக்க இடத்துல, 4 பேர் வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தர் அப்படி போகும்போது நமக்கு ஒரு தாட் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்மளை பத்தி தான் பேசுறாங்களோ அப்படின்னு நம்ம சும்மா, அவங்க உண்மையில சிரிச்சிட்டு இருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து சும்மா வேற ஏதோ விஷயத்துக்காக சிரிப்பான். நம்ம அப்படி கிராஸ் பண்ணும்போது அவங்க சிரிக்கிறாங்க, நம்ம காதுல விழும். அப்ப நமக்கு ஒரு டவுட் வருது, நம்மளை பத்தி தான் பேசி சிரிக்கிறானோ அப்படின்னு சொல்லி ஒரு 4 தடவை உங்க மனம் நினைச்சிட்டுனா உங்களுக்கு மற்றவங்க நம்மளை நோட் பண்றாங்க, நம்மளை கவனிக்கிறாங்க, நம்ம போவில வரையில நம்மளை பத்தி தான் பேசுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு மனநோயாக அது உருவெடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் மற்றவர்களுடைய மதிப்பை எதிர்பார்க்கிறீங்க. மற்றவர்கள் உங்களை விமர்சனம் செய்வதை நீங்கள் வந்து அதனால டிஸ்டர்பன்ஸ் ஆகுறீங்க. மற்றவர்கள் பாராட்டும் போது நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். இது ரெண்டுமே தேவையில்லை. போற்றும் போது விழிப்புடன் இருக்கணும். நமக்குள்ள மனசை கவனிக்கணும். ஒருத்தர் நம்மளை பாராட்டுறான், நம்மளை புகழ்றான் அப்படின்னா நம்ம மனசை கவனிக்கணும். நம்ம மனம் வந்து அதுல மகிழ்ச்சி அடையுதா, அதுல ஒரு மாதிரி ஆகுதா, சமநிலையில தான் இருக்கணும். ஒருத்தர் திட்டுறான், அப்பவும் உங்க மனசை கவனிக்கணும். நம்ம மனம் வந்து அதுக்கு டெம்ட் ஆகி கோவப்படுதா, பதில் சொல்லுதா அப்படின்ட்டு. அப்ப இந்த ரெண்டுமே நம்ம சமநிலையில இருக்கணும். அது மாதிரி நீங்கள் அவங்களுக்காக வாழலை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறீர்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்றதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். இதுல மற்றவர்களுடைய கருத்துக்களோ, மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன பேசினால் என்ன, நமக்கு அதை பத்தி என்ன அக்கறை? அவர்கள் பேசுவதில் ஏதேனும் நியாயமோ உண்மையும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நியாயத்தையும் உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்ளுங்கள். அதுல நியாயமும் உண்மையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க கவலைப்பட வேண்டாம். அதுக்கு ஏன் கவலைப்படணும்? நீங்க உங்களுக்குள்ள ஆழமா உண்மையா இருந்தாலே போதும். நீங்க உங்களுக்குள்ள கிளியரா இருந்தா போதும். உங்களுக்குள்ள நீங்கள் தெளிவா இருந்தா போதும். உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமைந்துவிடும். ஆகவே மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன சொன்னாலும் அதை கண்டு எந்த துளி அளவு கூட யோசிக்காதீர்கள். அவர்கள் சொல்லக்கூடியதுல நல்லதை எடுத்துக்கோங்க. அவர்கள் சொல்லாத பகுதியில் நம்மளை பற்றி இல்லாத விஷயங்களை சொன்னால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க உங்களுக்குள் உண்மையாக உங்களுடைய வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறீர்கள். இதுல தெளிவா இருந்தா மற்றவர்களை பற்றி எந்த கவலையும் கொள்ள தேவையில்லை. வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.